எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நிம்மதியா போயிட்டு வா. நிச்சயதார்த்தத்துக்கு நாங்களும் வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கறோம். சந்தியா சந்தோஷம் அர்த்தம். சந்தியாவோட தான் நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ போறேன். அவளுக்கு நான் ஒரு நல்ல கணவனா மட்டும் இல்ல, நல்ல நண்பனா, ஒரு நல்ல துணையா வாழ்க்கை முழுக்க இருப்பேன். பரவாயில்ல, சரியான ஆளதான் செலக்ட் பண்ணிருக்க. பாலு கிட்ட பேசி எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணத்துக்கு நாள் பாருங்கன்னு சொல்ல போறேன். என்ன சரியா? பாதி சரி பாதி தப்பு. எங்க நிச்சயதார்த்தத்தோட சேர்த்து இன்னொரு ஜோடிக்கும் ஒரே நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் சந்தியா தெரியும்ல? தெரியும். அவ ஒருத்தரை லவ் பண்றா. எனக்கும் சத்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற அதே இடத்துல வச்சு சந்தியாவுக்கும் அவள் லவ்வருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். ஓ, ஒரே மேடையில கல்யாணம்ங்கிற மாதிரி ஒரே இடத்துல நிச்சயதார்த்தமா? எஸ், எங்க கல்யாணமும் ஒரே மேடையில தான் நடக்க போகுது. எங்க 2 பேருக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் நடக்கணுங்கிறது நாங்க எப்பவோ எடுத்த முடிவு. இது வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல, இப்பதான் சார் அமைஞ்சது. அதனாலதான் நான் அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் நீ நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கலையா? சரி, இப்பதான் சந்தியாவுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தம்? நேர கல்யாணமே பண்ணிக்க. இல்ல சார், சந்தியாவை லவ் பண்றவரு அவரோட காதலை பத்தி இன்னும் உங்க வீட்டுல சொல்லலையும். இன்னும் 1 மாசம் டைம் கேக்குறாரு. அவருக்கு ஏதோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கான் சார். சரி, எப்படியோ இந்த அண்ணனுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையாவது தர சம்மதிச்சல, இப்போதைக்கு அதுவே போதும். 6 மாசம் தானே, இதோங்கிறது கூட ஓடி போயிடும். சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் உடனே பாலு கிட்ட போய் சொல்றேன். என்ன, பாலு வீட்டுக்கு நீ வரியா? இல்ல சார், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரி வா, போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். சரிங்க சார், வா. துர்கா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னங்க, மத்தியானம் சாப்பிட வருவீங்கல்ல? ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போறேன். சாப்பிட வருவான்னு தெரியல. என்னங்க நீங்க எப்பவும் போலயும் ஆபீஸ்க்கு போறேன், மத்தியானம் கேண்டீன்லயே சாப்பிடுறேன்றீங்க. இந்த லீவ் நாள்லயாவது மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்ல? சரி, அவ்வளவுதானே, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சத்யா, வந்துட்டேனே. வாங்கண்ணா போலாம். சரி வா போலாம். வா மச்சான், வா. வா வாரம், வா. வணக்கம். வா உட்காரு. பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். என்ன பாலு, புது மாப்பிளைய கூட்டிட்டு எங்க கிளம்பிட்ட? புது மாப்பிளையா? என்னடா சொல்ற? எனக்கு தெரியாம இவன் எப்படா புது மாப்பிளானா? என்னடா, எனக்கூட தெரியாம கல்யாணத்தை வச்சிட்டியா? ஐயோ, சத்தியமா அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே. சார் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான பார்த்தேன். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ நாம எல்லாம் பழைய மாப்பிளைங்க. சத்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்போ புது மாப்பிள்ளை தானே. என்ன ராம, ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமாம் பாலு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க. இந்த ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே நீங்க அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுறோம். சொல்றேன், சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி துர்கா சொன்ன மாதிரி இந்த ஜூஸ குடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன். ஓகே? ஓகே, ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த இனிப்பான தகவல் என்னன்னு சொல்ல போறேன். 3 பேரும் ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு தயாராயிடுங்க. நம்ம புது மாப்பிள்ளை சத்யா பழைய மாப்பிள்ளை ஆகிறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு.
எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம 3 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. புது மாப்பிள்ள பழைய மாப்பிள்ளன்னு எங்களை போட்டு குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்கன்னு பாரி சொல்லிட்டா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம 3 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. புது மாப்பிள்ள பழைய மாப்பிள்ளன்னு எங்களை போட்டு குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. நீங்களும் என்ன மாதிரியா புத்திசாலிங்களா இருப்பீங்கன்னு கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். சாரி, விஷயம் என்னன்னு நான் நேரடியாவே சொல்லிடுறேன். டேய், அதான் நீ வந்ததுல இருந்து கேட்டதுக்கு நீ சொல்ல மாட்டேங்கிறியா? இந்த மாதிரி நீ குறுக்க பேசினா எப்படி சொல்றது? அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருண்ணே. அவர் என்ன சொல்ல வர்றோ அந்த விஷயத்த சொல்லட்டும். சார் நீங்க சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்கன்னு பாரி சொல்லிட்டா. மாசத்துல கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. டேய், உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். என்ன நீ வந்த உடனே சொல்லியிருந்தா 10 நிமிஷம் முன்னாடி சந்தோஷப்பட்டிருப்போம். வந்த உடனே சொல்லியிருந்தா இந்த சஸ்பென்ஸை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்களா? இல்லல்ல, அதான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொன்னேன். பாரி சீக்கிரமாவே இந்த முடிவு சொல்லுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பாரியோட ஃப்ரெண்டு சந்தியாவுக்கும் பாரிக்கும் ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல கல்யாணம் நடக்கணும்னு பாரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன் நான் கூட சந்தியாவுக்காக ஒரு மாப்பிள்ளை கூட செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் அவகிட்ட சொல்ல போனப்போ அவ ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கதாவும் இந்த வாரம் அவங்க வீட்டுக்கு போய் பேச போறதாவும் சொல்லிட்டு இருந்தா. இப்பவே அவளுக்காக கல்யாண புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? விளங்கிரும். அநேகமா அந்த இடம் முடிவாயிருக்கும் தான் நினைக்கிறேன். அதான் அவங்க அண்ணன் கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லி அமைச்சிருக்கா. கரெக்ட். எது எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவ்வளவு நாள் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த பாரி இன்னைக்கு சம்மதம்னு ஒத்த வார்த்தை சொல்லி பொறுப்பை நம்ம தலையில கட்டிட்டா. நாம இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரே வாரத்துல சத்யா பாரி நிச்சயதார்த்தத்தை சிறப்பா நடத்தணும். அதெல்லாம் சூப்பரா நடத்திடலாம்டா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடி சொல்ற? ஏன் நான் சொல்றது உங்க காதுல விழலையா? விழலனா இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த அனாதை கழுத இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றேன். போதுமா? ஏய், உன் சம்மதத்தை இங்க யாரு கேட்டா? பெருசா வந்துட்டான். கல்யாணம் பண்ணிக்க போறது என் தம்பி. அவனுக்கு அந்த பாரியை பிடிச்சிருக்கு. அவன் ஆசைப்பட்ட பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு அண்ணனா என்னோட கடமை. அது மட்டும் இல்ல, பாரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனோட வாழ்க்கை சந்தோஷமாவும் நிம்மதியா இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணமும் நடக்கும். ஒருத்திக்கு பாரிய பிடிக்கலங்கிறதுக்காக இது எதுவும் நிக்க போறது இல்ல. தாராளமா நடத்திக்கோங்க. ஆனா ஏன் சம்மதம் இல்லாம நடக்க போற இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்குவேன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க 2 ஆம்பளைங்க மட்டும் போய் எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
டேய் சோ என்னண்ணே நீ அண்ணிக்கிட்ட பொறுமையா விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவங்க கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா பாலு, நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். டேய் உனக்கு அவளை பத்தி தெரியாதுடா, அதனாலதான் இப்படி பேசுற. கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் தான். எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு தான் நடத்தணுமா. ஒவ்வொரு முறையும் அவ பிடிவாதத்துக்கு விட்டு கொடுத்து தான் இன்னைக்கு எப்படி நடத்துறீங்க பாக்கலான்னு எங்கிட்டயே சவால் விட்டு போறான். போட்டோம், ஏன் இவள நிச்சயதார்த்தம் நடக்காதா என்ன? அப்படியெல்லாம் உன்ன மாதிரி என்னால தூக்கி போட்டு போக முடியாதுண்ணே. எனக்கும் பாரிக்கும் இப்ப நடக்க போற நிச்சயார்த்தம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கும் பாரிக்கும் இப்ப நடக்க போற நிச்சயார்த்தம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் போய் அண்ணிக்கிட்ட பேசுறேன். புரியுதா? நீ இது சரியா தப்பான்னு நான் ஆர்கியூ பண்றதுக்காக இங்க வரல. எனக்காக உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்க கூடாதுன்னு கேட்க தான் நீ வந்திருக்க. எனக்கு தெரியும் நீ உங்களுக்கு பாரிய பிடிக்கல. நான் பாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது சுத்தமா பிடிக்கல உங்களுக்கு. ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்க. நீ நான் அவளை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசினாலும் பேசலனாலும் நான் முடிச்சிட்டு இருக்கும் போதும் தூங்கும் போதும் என் மனசு முழுக்க அவதான் நீ நிறைஞ்சிருக்கா. அவ இடத்துல வேறொருத்தைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட தெரிஞ்சோம் நான் பாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் உங்க பேச்ச நான் சத்தியமா மீறி இருக்க மாட்டேன். நீ ஏன் இப்பவும் உங்க பேச்ச மீறி உங்க சம்மதம் இல்லாம இந்த நிச்சயத்தை நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீ உங்க சம்மதத்தோட உங்க ஆசீர்வாதத்தோட இந்த நிச்சயத்தை நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அண்ணி அண்ணி எனக்கு அம்மா இல்ல. எனக்கு 3 வயசோ 4 வயசோ இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாத்தா பாட்டிட்டு தான் வளர்ந்தேன். அப்புறம் ஹாஸ்டல்ல படிப்பு படிச்சு முடிச்சதும் ஃபாரின்ல வேலைன்னு குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தே வளர்ந்துட்டேன். நீங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. நீ ஆனா நான் அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை நான் என் அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுவா அண்ணின்னா அம்மா ஸ்தானம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என் மனசுல நீங்க அம்மாவா தான் இருந்துட்டு இருக்கீங்க. அண்ணி
நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல நீங்க என் அம்மாவை கலந்துக்கிட்டு என்னையும் பாரியையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்க வயிற்றுல பிறக்காத இந்த மகன் ஆசைப்படுற அண்ணி. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காம சம்மதம் சொல்லுங்க அண்ணி. இங்க பாரு, ஏன் முன்னாடி என் மக அழுது எனக்கு பிடிக்காது. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு கீழே வா. இந்தாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல முகூர்த்தமா பாருங்க. எனக்கு சம்மதம். டேய், எப்பரா அவன் மனசை மாத்தன? அப்படி என்னடா சொன்ன? உண்மையை சொன்னேன். என் மனசுல அண்ணிய நானு என் அம்மாவா பாக்குறேன்னு உண்மையை சொன்னேன். அவ்வளவுதான்.